லைஃப்ல யாரை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த இஷ்ல முடிக்கிற பசங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சீரியஸா சொல்றேன். அனுபவத்துல நான் சொல்றேன். இந்த ஹரீஷ், மணிஷ், முக்கியமா இந்த சதீஷ், இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க வல்லவங்க மாதிரி இருப்பானுங்க. எல்லாம் கேவலமான விஷயத்தையும் அவங்க பண்ணிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு திட்டம் போட்டு செயலாற்றுறது தான் இவங்க எல்லாரும். எதுக்குதான் உங்களுக்கு இந்த தாட் வரும்னா எனக்கு தெரியாது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இவங்க வேலையே என்னன்னா மத்தவங்க வாழ்க்கையை எப்படி பிளான் பண்ணி நாசம் பண்ணலாம், என்ன மாதிரி காசிப் கிரியேட் பண்ணலாம், எப்படி சொன்னா அடுத்தவங்க வாழ்க்கை நாசமாகும், அது பொண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க, பையனை பார்க்க மாட்டாங்க, காசிப்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணி மத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் பாருங்களேன், இவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும், இவங்க தான் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரியும் பேசுவானுங்க. வந்து பசங்க தான், ஆனா சில நேரத்துல பொண்ணுங்க மாதிரியும் பண்ணுவானுங்க. இதுல என்ன கேவலமான விஷயம்னா, பேசுறது மட்டும் ரொம்ப நல்லவங்க, பொண்ணுங்க இல்ல மரியாதையா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பேசிப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஊர்ல இருக்க எல்லாவளையும் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறது, பிளே பாயா இருக்கிறது, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இல்ல ஃபேமிலியா ரொம்ப நல்ல பையனா, ஒரு அடக்கடக்கமான, நீ அடக்கடக்கமான பையனா இல்ல, நீ கேவலமான ஒருத்தன்.